எவ்வளோ ஒரு கேர்ஃப்ரீயாக எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பருவம். ஆனால் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற குழந்தைகளை நாங்கள் பார்க்குறோம். என் அப்பா அம்மா 2 பேர் வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. மம்மி வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், லைக் அடிக்காமல் பார்த்துக்கிறது. எங்கள் அப்பாவே எங்களை படிக்க விட மாட்டேங்கிறாரு, வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுப்போம்னு சொல்கிறாரு. ஒரு கிளாஸில் 32 பேரில் 12லேருந்து 13 குழந்தைங்க காலை உணவு எடுத்துக்கிறது இல்லை. டீச்சர் திட்டுறாங்க, நாங்கள் போகலை, இங்கேயே வேணா உட்காந்துக்கிறேன், நான் மாடியிலேருந்து புதுக்க வேலை செஞ்சிடறேன், ஆனால் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறான். வீட்லேயே அந்த பையனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். ஏன்னா அவங்க அப்பா வந்து டெய்லி குடிச்சிட்டு வராரு, டெய்லி வந்து வீட்டில் நைட்டான சண்டையாக இருக்குது. அவங்க அம்மாவை பாதுகாப்பாக வைக்கிறதே அவங்க பையனுக்கு பெரிய விஷயமா இருக்குது. வீட்டில் காசு இல்லை, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அவங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ சிரமத்தின் அடிப்படையில் அந்த பையன் ஸ்கூலுக்கு வரதே பெருசு சார். அவன் ஸ்கூலுக்கு வரதே சிரமமாக இருக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமும் நீ வந்து படிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வா, நீ படித்தா மட்டும்தான் ஸ்கூலுக்கு வா, இல்லைன்னா நீ வராதா அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ரொம்ப காயப்படுற மாதிரி இருக்கனால தான் வரவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. கண்டிப்பாக படிக்கணும், ரொம்ப முக்கியம், இல்லை எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா இங்கே வந்து சுச்சுவேஷன் சில பேர்த்துக்கு வேறு மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பாப்பாலாம் இருக்கிறா, அவங்க வீட்டில் வந்துட்டு இவ வந்து 9th, இன்னொரு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாப்பா இருக்கிறாளாம்மா, 2 வயசு பாப்பா. நைட்டு வந்து அவள் தான் பார்த்துக்கோலாம்மா, பால் கொடுக்கறது, பிஸ்கெட் கலெக்ட் கொடுக்கறது எல்லாம் அவள் தான் பார்த்துக்கோலாம். போனோடனே பேக் எடுத்து அவன் பாப்பா கிழிச்சிருவாளாம்மா, அதனால் பேக் எடுத்து மேலே வச்சுருவாங்களாம்மா, பேக்கே எடுக்கவே முடியாதாம்மா. அவங்க அப்பா வந்து ஏதோ தொழில் பண்ணுறனால அதுக்கும் வந்து இவ தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறா. அவங்க அம்மா அவளே சொல்கிறா, அம்மா பாவம் மிஸ், அதனால் நைட்டு நான் தான் பார்த்துக்குவேன், நான் நைட்டு எழுந்திரிச்சிட்டே இருக்கிறனால எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லுவாள். இங்கே வந்துட்டு அம்மா ஒரு தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, அப்பா தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. இந்த பையன் எந்த ஒரு சப்போர்ட்டு, அம்மா அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் பாட்டி மாமா அவங்களோட சப்போர்ட்லேருந்து வரும்போது அந்த பையன் இங்கே அன்புக்காக வேண்டி வர்றான். இந்த அன்பு வந்துட்டு இங்கே ஸ்கூலில் வந்துட்டு அவனோட நிலைமை கேட்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அப்போ அவன் வந்துட்டு இங்கேயும் அந்த மாதிரி அவனை அவாய்ட் பண்ணும்போது அவன் வந்துட்டு ஸ்கூலுக்கே வர வேண்டாம், நம்ம வீட்டில் வந்துட்டு பயந்துக்கிறான், நான் ஸ்கூலுக்கு போனால் திட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு அவன் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வர்றான், வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். ஒரு லெவல் வரைக்கும் போகிறாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் சரியாக ப்ராப்பராக அமையாத பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த மணியே அவங்களுக்கு அது பெருசாக தெரியறதுனால ஸ்கூலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் சம்பாதிக்கிறதுக்காக போய் நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுறது அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. எல்லா இடத்துலையும் அந்த குழந்தை வந்து நம்ம நிராகரிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து நம்மளை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஒரு விரக்தி அப்படிங்கிறது வயசில் ரொம்ப சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம உதவி கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா இந்த குழந்தை வந்து தான் என்ன நினைக்குதோ அதுதான் சரியான பாதை, உதவி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, முக்கியமாக யாரும் என்ன நம்புறதில்லை, அதனால நான் உதவி கேட்டு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி அந்த குழந்தை கதவை சாத்தும் போது குழந்தையே தனக்கு ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக கண்டுபிடிச்சிக்கும். அவன் ஃபோனில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், எங்கள் முன்னாடியே கேம் விளையாடுறான். எங்களை இது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா நான் மாடியிலேருந்து குதிக்க வேலை செஞ்சிட்றேன், ஆனால் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னா நான் வரமாட்டேன், அவன் வேலைக்கும் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கான். அவங்க வீட்டில் கஷ்டம்தான், அப்பா கேரளாவிலேருந்து வேலை இது பண்ணுறாரு, அம்மா இல்லை, 3 அண்ணங்க இருக்காங்க. இவன் அந்த ஃபோன் அவங்க கேண்டிக்கு எப்படி ஒரு அண்ணன் இருக்கான், அந்த அண்ணன் கிட்ட ஃபோனை வாங்கிட்டு இவன் ஃபுல்லாக கேம் தான் விளையாடுறான். அப்போ சரி நீ வா உங்களை பார்த்துக்கணும்னு கோவிந்த் சார் கூப்பிட்டு ஒரு நாள் இங்கே வச்சு பேசிகிட்டு இருக்காரு. எனக்காக வேண்டி நீ ஸ்கூலுக்கு வா அப்படின்னா, எனக்காக வேண்டி நீ என்ன பண்ணுவேன் சார், உங்களுக்காக வேண்டி நான் கீழேருந்து குதிக்க வேணால் செய்கிறேன், ஆனால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீங்கள் அன்றைக்கி சொன்னதுலேருந்து போயிட்டு சொல்லவே இல்லை என்கிட்ட. பார்க்கட்டா என்ன அக்கா தலையில் தண்ணி ஊற்றி ஆடிட்டு இருந்தீங்களாம்மா? ஏய் பொய் சொல்லாத. எங்கடா இப்போ உங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்? ரஜினிகாந்த். ஆமாம் என் பேர் ரஜினிகாந்த். நிஜமா என் பேர் ரஜினிடா. இந்த பையன் என்ன மனநிலையில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் டீச்சர்ஸ் சப்போர்ட்டே பண்ண முடியும். எல்லாத்துக்கும் அப்படி தானே இருக்க முடியும். என்னென்னா இந்த பையன் வந்து நல்லா படிப்பான், இப்போ ஏன் நல்லா படிக்கிறது இல்லை,
நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் ஏன் ஸ்கூலுக்கு வர்றதில்ல, ஏன் இப்போ ரொம்ப குறும்பு பண்ணுறான், இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறான், ஏன் கோவப்பட்டுட்டே இருக்கிறான், ஏன் முதல்ல ஸ்போர்ட்ஸ் நல்லா இன்வால்மெண்ட்டாக அந்த பையன் இப்போ இன்வால்மெண்ட் காட்டுறதில்ல, எல்லாத்துக்கூடயும் நல்லா பேசிட்டு இருந்த பையன் இப்போ ஏன் பேசுகிறதே இல்லை. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கும். ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கான அந்த மூமெண்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு அமையிறதில்ல அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரும், அவங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிற நீடு, ஏன்னா குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் நிறைய வேலை முடிச்சாங்க. இப்போ கலை திருவிழா மாதிரியானது வந்துருச்சு, ஸ்லாஷ் இருக்குது, நேஷ் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் கொடுக்குற நிறைய டேட்டாஸ் அவங்க ஃபீட் பண்ணணும். அப்படிங்கிறனால நிறைய ட்ரைனிங் செஷன் அவங்களுக்கு இருக்கிறனால அவங்களால எல்லா நேரமும் இதுக்கான ரீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு மிடில்மேன் இன்டர்வென்ஷன் மாதிரி நம்ம ஒரு டெம்பரவரியாக இந்த பசங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் நம்மளால் இங்கே கொடுக்க முடியும். இந்த டேட்டாஸ் டீச்சர்ஸ்க்கு போகும்போது டீச்சர்ஸ் வந்து இந்த ரீசனுக்காக தான் அந்த பையன் அப்படி இருக்கிறான், நம்ம இந்த மூமெண்ட்டில் அதை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. டீச்சர்ஸ்க்குமே இந்த நாலேஜ் இன்கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ எடுத்தோன்னு நம்ம டேட்டாஸ் கொடுத்துடலாம், இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம், அதாவது இந்த பசங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த கிளாஸ் ரூம்குள்ளே போக தான் அவங்களுக்கு ஒரு மாடலே க்ரியேட் ஆகும். அதான் நம்ம எம்பத்தட்டிக்காக இருக்கணும், அந்த பையனை மற்ற பையன் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது, ரொம்ப கைண்டாக தான் நம்ம இருக்கணும், இந்த பையனோட பேர் தெரியணும், அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரியணும், அவங்க வீட்டில் டெய்லி என்ன நடக்குதுங்கிறது தெரியணும், அவன் சாப்பிட்றான்னா சாப்பிட்டு வர்றது இல்லையா, இப்படி சாப்பிட வர்றதில்லன்னு என்ன காரணம், கூட படித்தவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ கூட இருக்கிற அக்காவோ தம்பியோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஹோல்சமான டேட்டாஸ் தெரியும் போது தான் அந்த பையனை பற்றியான ஒரு எக்ஸாக்ட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க நம்ம புரிஞ்சுக்கவே முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ்கிட்டையும் நாங்கள் பேசி அவங்க என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து இப்போத்த ஜெனரேஷன் அதே மாதிரி இந்த டீனேஜர்ஸ் அட்லசன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்கும் நம்ம வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் டீச்சர்ஸ்னாலையும் ஸ்டூடெண்ட்ஸை எளிமையாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த ப்ரோக்ராம்னால டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற பாண்டிங் அதிகரிச்சு. ட்ராப் அவுட் பையனை திரும்ப ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரும்போது நாங்கள் கொடுக்குற அஷூரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹோம்ஒர்க் எதுவும் எழுத வேண்டியதில்லை, நீங்கள் பழைய பெண்டிங் ஹோம்ஒர்க் எதுவும் எழுத வேண்டியதில்லை, நீங்கள் வந்து பழைய எக்ஸாம்ஸ் மிட்டமோ ஹாஃப்லி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியதில்லை, நீங்கள் வரணும் ஸ்கூலுக்கு, அது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் புக்கு நோட் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, யூனிஃபார்ம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, ஏதோ ரீசன் சொல்லி வீட்டில் இருந்தலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து பழகிட்டாங்க, 2 months 3 months அதாவது ட்ராப் அவுட் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்டிலேருந்து பழகிட்டாங்க. அவங்க திரும்ப ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா இங்கே வந்து சில சலுகைகள் அவங்க கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. பசங்கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு அவன் வந்தால் நீங்கள் வந்துட்டு பாஸ்ட்டை பற்றி பேசவே கூடாது, டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்லித்தான் பாஸ்ட்டை பற்றி எதுவும் நீங்கள் பேச வேண்டாம், அவன் வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறான், அவன் படிக்கலினாலும் பரவாயில்ல, அவன் கிளாஸில் வந்து உட்காந்தா போதும், அவன் தெரியலனா நான் 4 மணிக்கு மேலே நாங்கள் சொல்லி கொடுத்துக்குறோம், உனக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல 4 to 5 நான் அங்கே தான் இருப்பேன், நீ அங்கே வந்தீங்கன்னா நாங்கள் சொல்லி கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு. ஸோ இப்போ எனக்கு ஒரு 1 2 3 கூட தெரில அப்படின்னா நான் மேக்ஸ் எப்படி போடுவேன்? ஸோ ஆப்வியஸாக எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், பட் நான் ஸ்கூல் போனேன்னா எனக்கு தெரியாததாக பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆப்வியஸாக டீச்சர்ஸ் வந்து அவங்களோட காம்பனண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் முடிக்கணும் படிக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், ட்ராப் அவுட் தான் ஆவேன். இப்போ என் பேரண்ட்ஸுமே ஒரு வீக்கர் எக்கனாமிக் இடபிள்யூஎஸ் கீழே இருக்காங்கன்னா 2 பேருமே கண்டிப்பாக ஒர்க்கிங் தான் போவாங்க. லைக் பெருசாக சொல்ல முடியாது, லேபரர்ஸாக இருக்கலாம், டெய்லி வேஜாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரு பர்டிகுலர், அவங்க சில்ட்ரன்னா லைக் அவங்க மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிடறாங்க, தென் ஈவினிங் தான் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வேலையே பெருசாக இருக்கும், எந்த ஃபோக்கஸுமே இருக்காது. இந்த பள்ளிக்கூட பாடங்களில் ஆரம்ப கட்டத்தில் வந்து போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஒரு ஷேடோ டீச்சிங்க்கோ ரெமெடியல் சப்போர்ட்டோ கொடுக்கறது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது ஃபவுண்டேஷன்ஸை நம்மளால் ஸ்ட்ராங்காக அந்த குழந்தைக்கு நம்மளால் வர வைக்க முடியும். பட் சில காரணத்தினால இந்த மாதிரியான வசதிகளை மிஸ் பண்ணிவிட்டு இப்போது 8வதுக்கு மேலே குழந்தை போயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு தெரியும் நமக்கு வந்து இது இந்த அளவுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவாய்ட் ஸ்கூலுக்கு வரதை தவிர்க்கும். ஏசர் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், ஸ்லாஷ் ரிப்போர்ட்டு, நேஸ் ரிப்போர்ட்டு, எல்லா ரிப்போர்ட்டும் படிக்கும்போது புரிஞ்சிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 100 குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த 100ல் கிட்டத்தட்ட பாதி பேர்த்துனால தான் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ரீடிங் ஸ்கில்லு அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம். அப்போ என்னென்னா இந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான்
அந்த குழந்தைங்கனால கிளாஸ் ரூம்லேயே உட்காரவே முடியும். அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபோனிக்ஸ் லேக் ஆகுது. சப்போஸ் ஃபோனிக்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த சவுண்டு வச்சு அவங்க ஓகே இப்போ இந்த லெட்டருக்கு இந்த சவுண்ட்னா அதை கம்பைன் பண்ணுறப்ப அந்த வேர்ட் ஃபார்ம் ஆயிரும். அந்த ஃபோனிக்ஸ் அந்த இடத்துல லேக் ஆகுது. அதுதான் அகைன் ஃபஸ்ட்லேருந்து 3rd வரைக்கும் அது சொல்லி தந்திருக்கணும். அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து அவங்க அப் டு ஸ்டாண்டர்ட்ஸ் வராதனால FLN லேக் ஆகுறாங்க. என்னோட அசஸ்மெண்ட்டில் நான் என்ன லைக் ஃபைண்டிங்ஸ் அந்த மாதிரி என்ன சொல்லணும்னா, லைக் தமிழ் ஓகே ஆவரேஜாக ஒரு 15 ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே பெட்டராக படிக்கிறாங்க. மீதி இருக்க எல்லாமே தமிழுமே வீக்காக தான் இருக்காங்க. தென் இங்கிலீஷ்னால் ரொம்ப ரேர், ஹேண்ட் பிக்டு தான். ஒரு 5 மெம்பர்ஸ் தான், அது பேசிக் வேர்ட்ஸ் லைக் ஒரு 4 லெட்டர் வேர்ட் 5 லெட்டர் வேர்ட் அந்த மாதிரி தான் படிக்கிறாங்க. இதே சென்டென்ஸாவோ கம்ப்ளீட்டாக படிங்கன்னா இல்லை, ஃப்ளூவன்சி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ப்ரொப்போலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட் டைமில் வந்து நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஸோ நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். பேசிக் லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து பேசிக் கேல்குலேஷன்ஸு, டேபிள்ஸு, இதெல்லாமே ஆக்டிவிட்டி பேஸில் நம்ம எடுப்போம். லெட்டரெல்லாம் வந்து ஜம்ப் பண்ணி சொல்ல வைக்கிறது, அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறது, அப்புறம் எல்லாரையும் ஒரு வேர்டை எழுத சொல்லி அதில் வந்து நீ எது எழுதுன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறது. அவங்க ஒன்றொன்னையும் தேடுறப்ப அந்த வேர்டை வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய பாட்டெல்லாம் போட்டு விடுவேன் நான். ஸ்பீக்கர் வச்சு பழைய பாட்டு போட்டு அந்த பாட்டை கேட்க சொல்லி அதில் இருக்கிற வேர்டெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறது. நான் வீட்டிலே ஆக்சுவலாக பிளான் பண்ணி வருவேன், இன்றைக்கி இது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது என்னால் ஃபுல்லாக அதே இது பண்ண முடியாது. வேறு மெத்தடில் போகும், இல்லை எக்ஸ்ட்ராவாக அவங்க பேசினதை வச்சுட்டு அன்றைக்கி நடந்த சுச்சுவேஷனை வச்சுட்டு அந்த லெசன் பிளானே பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இவங்களை வந்து நம்ம சீக்கிரமாக ரீட் பண்ண வைக்க முடியும். ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி தனியாக கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம கிளாஸுக்கு கூட்டிகிட்டு வர அந்த குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சரியாக படிக்கிறது இல்லாதனால தான் நம்ம இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விட்டு பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு அவங்களுக்கு ஈஸியாக அந்த மைண்ட் செட் வந்துடும். அப்போ என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இது புரிய வைக்கணும். அதாவது வந்து இது நார்மல் கிளாஸ் ரூம்ஸு, இதை விட ஒரு ஸ்பெஷலான கிளாஸ் ரூம்ஸும் அவங்களுக்கு இது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கணும். அதனால தான் என்னென்னா டெய்லி பிடி பீரியட் விடுவோம். இப்போ ஸ்கூலில் போட்டிங்கன்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் பிடி பீரியட் இருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் லேர்னிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி பிடி பீரியட் இருக்கும். டெய்லி அவங்க போய் விளையாடலாம். எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து சீக்கிரம் எக்ஸாம்ஸ் தட் இஸ் ஃபவுண்டேஷன் கற்றுக்குறாங்களோ, எழுதப்படி கற்றுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ப்ரேயரில் நம்ம கிஃப்ட் கொடுப்போம். அப்போ என்னென்னா அவங்க ஏலியேட்டானதாக நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தை தாண்டி நம்ம வந்து ஸ்பெஷலாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ப்ரேயரில் வந்து மற்ற ஸ்டூடெண்ட் கூட இது மாதிரி கொடுத்ததில்லை, நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிறது இவங்க எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ப்ரேயர்லேயே கிளாஸ் ரூம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபவுண்டேஷன் வந்துட்டு கிளாஸ் ரூம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, நார்மல் கிளாஸ் ரூம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா நாங்கள் அனுப்புகிறோம். நிறைய குடும்பத்தில் குழந்தைங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா குடும்பமே சேர்ந்து என்னை கண்டிக்குது, அடிக்குது. பட் நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணேன் அப்படின்னா என்னை யாருமே பாராட்டுறதில்லை அப்படின்னு நினைக்குது. ஒரு குழந்தை அதோட வளர்ச்சி பருவத்தில் பாராட்ட எதிர்பார்க்கும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் பாராட்டணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் அந்த குழந்தை செய்கிற சில யூனிக்கான விஷயத்தில் வெறும் ஓகே குட் ஜாப் அப்படின்னு சொல்லாமல், இன்றைக்கி நீ இந்த செயல் செஞ்ச, இது எனக்கு ரொம்ப பெருமை கொடுத்தது அப்படின்னு அந்த செயலை பேரண்ட்ஸ் எடுத்து சொன்னால் இந்த செயலை நான் வேறு எப்படிலாம் மென்மைப்படுத்தி செய்யலாம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியணும். அவளுக்கு வந்து கவிதை எழுதுனா ரொம்ப பிடிக்குமாம்மா. ஆனால் அவள் நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுவா. நான் அவளுக்கு நிறைய கோச்சிங் எல்லாம் கொடுத்துருக்குறேன். நீ நல்லா வரணும் பாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறேன். ஸ்லோ லேர்னர்ஸில் வந்திருக்குறோம், நம்மளால் எழுத முடியாதுலாம் நினச்சிடாத பாப்பா. இது வந்து நீ வந்து தெரியாத விஷயங்களில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இங்கே வந்திருக்கிறீங்க. அதனால் இது வந்து நீங்கள் ஒன்றும் ஷையாக ஃபீல் பண்ணுறதுக்கெலாம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு பெரிய இடத்துக்கெல்லாம் கொண்டு போகும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த பாப்பா பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, நம்மக்கிட்ட வந்த பொண்ணு இப்போ NMMS லெவலுக்கு போயிருக்கிறா. அவளுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் 10th முடிச்சுட்டு CM டேலண்ட் எக்ஸாம் போகலாம். நீட் போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அவளுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா போக வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்லா ரீட் பண்ண கற்றுக்கிட்டு அந்த ஒரு லைனை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். இப்போ நான் கலெக்ட் பண்ண டேட்டாஸில் எனக்கு என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குன்னா, சூலூரில் வந்து அரௌண்ட் 147 ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. தென் காங்கேயம்பாளையத்தில் வந்து அரௌண்ட் 85 அண்ட் கிணத்துக்கடவுல வந்து 52 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து 2023 ஸ்டார்ட் ஆகிருக்கு. லைக் 2 இயர்ஸில் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது வந்து ரியலி அ நோட்டபிள் ஒன். இதே காலகட்டத்தில் இன்னும் ஒரு செக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போய்
டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கணும், ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும், அது ஃப்யூச்சர் நோக்கி போகணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் அப்படி போயிட்டுருக்கோம். இன்னொரு செக்டார் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கூலுக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறதே சேலஞ்சிங்காக இருக்குது. ஸ்கூல் வர வச்சாலும் லாங் லாஸ்டிங்காக அவங்களை வர வைக்கணும், அவங்களுக்கு ஜாய்ஃபுல்லான என்விரான்மெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும், அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லித்தரணும், ரிசல்ட்டும் கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷும் நம்ம பேச வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸும் இங்கே போயிட்டே தான் இருக்குது. எங்கள் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் சிஇஓ, அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்ஸோட ஹெட் மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் எங்களோட டீச்சர்ஸ், எங்கள் சிஎஸ்ஆர் டீம், அப்புறம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு, பிஎஸ்ஜி காலேஜ், கிருஷ்ணமால் காலேஜ் அண்ட் மேக் என்ஜிஓ, அனைவருக்கும் நன்றி.